மாணவர் சேர்க்கைக்கான நீட் கலந்தாய்வு மேலும் தாமதம். இன்று அறிவிப்பு வெளியாக இருந்த நிலையில் மீண்டும் தள்ளி வைப்பு. திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற பழங்குடியின இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அனைவரும் உயிர்காப்பும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தல். உடலை வாங்க மறுத்து மறியலில் ஈடுபட்ட ஆதரவாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. தொண்டர்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியில் தேசிய தலைவர் மாயாவதி வேண்டுகோள். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நாளை சென்னை வருவதாக அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். குற்றவாளிகளுக்கு தமிழக அரசு விரைந்து தண்டனை பெற்றுத் தரும் என நம்புவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கூலிப்படை கும்பலை கட்டுப்படுத்த தவறினால் அரசுக்கு களங்கம் ஏற்படும் என பேச்சு. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை மற்றும் கொள்ளையாக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சாதாரண மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எனவும் விமர்சனம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் தேவையற்றது என ப. சிதம்பரம் கருத்து. நடைமுறையில் உள்ள சட்டங்களை காப்பி அடித்து பெயர்களை மட்டுமே மாற்றியிருப்பதாக விமர்சனம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ஆம்ஸ்ட்ராங் மறைவு பேரிழப்பு. மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் இரங்கல். சென்னை வானகரம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் செயற்குழு கூட்டம். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோர் பங்கேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.